இன்றைக்கி மார்கழி 9வது நாளுங்க. என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சு இன்றைக்கி குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமையும் கூட இருந்ததுனால செவ்வாய் இன்றைக்கி காலையிலே வெத்தலை தீபம் போட்டுடலாம்ட்டு காலையிலே குளிச்சுட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு சாமியோட பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வேல் விளக்கு தான் ஏற்றிருந்தேன். வெத்தலை தீபம் போடணும் 6 to 7க்குள்ளே போட்டுடலாம்னு சொல்லிவிட்டு காலையிலே இன்றைக்கி 7 மணிக்குள்ளே பூஜை வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா காலையிலே சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண மனசுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குங்க. ரொம்ப அது நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய பூஜை எல்லாமே 7 மணிக்கே முடிச்சாச்சு. எப்போவுமே செவ்வாய்க்கிழமையில் நைட்டில் தான் போடுவேன், 8 to 9 போடுவேன். ஆனால் இன்றைக்கி காலையிலே எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததால் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வர்றதுனால நாளையிலேருந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். 48 நாளைக்குமே. கரெக்டாக பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தான் வருது தைப்பூசம். அதனால் அன்னைக்கு வரைக்குமே ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். நைட்டு ஒரு வேளை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருக்கலான்னு இருக்கிறேன். நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். முருகர் கூடவே இருந்து எனக்கு இந்த 48 நாளும் என் கூட வழி நடத்துவாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விரதத்தை நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள், என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஏற்கனவே கந்த சஷ்டி விரதம் இருந்தேன் 8 நாள். அப்போ பெருசாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது நைட்டு மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போவும் 2 வேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் நைட்டு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போவும் அதே மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு எனக்கு முடியும்னு தெரியல. நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். டெய்லி என்னோடய காலையில் முருகருக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் டெய்லி விளக்கு போடுவேன். இந்த 48 நாளும் எந்த தடையும் இல்லாமல் முருகருக்கு நல்லபடியாக வழி நடத்துவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எந்த வேண்டுதலும் பெருசாக வைக்கலை. எனக்கு விரதம் இருக்கணும்னு தோணுச்சு 48 நாள். அதனால் நான் மனசார இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரியே நீங்கள் யாரெல்லாம் இந்த 48 நாள் முருகருக்கு தைப்பூசத்தில் விரதம் இருக்க போகிறீங்கன்றதை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.